இந்த தேன்கூடு என்ற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் உப்பை குறித்து நம்ம ஒரு சில காரியம் பேச போகிறோங்க, நம்ம கவனிக்க போகிறோம். உப்பு குறித்து எல்லாருக்குமே தெரியும். உப்பு இல்லாத வீடே கிடையாது, உப்பு இல்லாத கிச்சனே கிடையாது. சில வீட்டில் சமையலில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அங்கே சத்தம் அதிகமாக கேட்கும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உப்பு அது சுவை தரக்கூடியது. அதை சரியாய் பயன்படுத்துவோம் என்றால் அது சுவை தரக்கூடியது. சில வாலிப பிள்ளைங்க உற்சாகத்தில் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி ஒரு 10 கிலோ கறி வாங்குவானுங்க, 10 கிலோ அரிசி வாங்குவானுங்க, எல்லாம் கூடி நல்லா எல்லாம் ப்ரொஃபஷனலாக வாங்கி சிறப்பாக செய்வாங்க. ஆனால் சாப்பிடும்போது தெரியும் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுருப்பாங்க. உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்போட தன்மை சுவை தரக்கூடியது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாரு, இந்த சத்தத்தை கேட்குற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அதை சொல்றாரு? உப்பு சுவை தரக்கூடியது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உங்களிடத்தில் பழகுகிற, அது யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், தாய், தகப்பன், சகோதரர், நண்பர்கள், உறவினர்கள், பழகுகிற எல்லா நபர்களுக்கும் நீங்க எப்படியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா சுவை தரக்கூடியவர்களா இருங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு சுவை தரக்கூடியதா இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சில இடத்துல சில நபர்கள் வருவாங்க, இவங்க பேசாம இருந்தா நல்லா இருக்கும், இவங்க வாயை திறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை உண்டாயிடும் அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களிடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, உப்போட தன்மை இன்னொரு தன்மை இருக்குது, அது பாதுகாக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும், எல்லாரும் வீட்லையும் இருக்கும் ஊறுகாய், கருவாடு, அது பல மாதங்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் அது நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்குது? உப்பை போட்டு அதை பதப்படுத்தி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. உப்பு பாதுகாக்கும். ஏன் ஆண்டவர் உங்களை பூமிக்கு உப்பா இருங்கன்னு சொல்றாருன்னா, மற்றவங்களுடைய ரகசியங்களை ஒருவேளை நம்பி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை மற்றவங்க தவற நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, அல்லது மற்றவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காரியங்களை நீங்க பாதுகாக்கணும், நீங்க பாதுகாக்கணும். அதை யாரிடத்திலும் சொல்லாம அவர்கள் இந்த சமூகத்துல சரியாய் வாழ வேண்டும், இந்த சமூகத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கடவுளிடத்துல ஜெபம் பண்ணணும். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். பாதுகாக்க வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, உப்புக்கு இன்னொரு தன்மை இருக்குதுங்க. அது என்னன்னா, அது ஒரு சமையல்ல, அது எந்த குழம்பா இருந்தாலும் சரி, அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, அந்த பிரியாணியில் என்னென்னவோ போடுவாங்க, கறி போடுவாங்க, மசாலா போடுவாங்க, என்னென்னவோ போடுவாங்க. ஒரு பிரிஞ்சியாக இருந்தால் கூட பல காய்கறி போடுவாங்க. எல்லாம் தெரியும், ஆனால் உப்பு தெரியாது. உப்பு தன்னை மறைத்து, தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவை தரும். நீங்க செய்யற நல்லது, நீங்க செய்யற நன்மை, நீங்க செய்யற தர்மம், நீங்க செய்யற உதவி, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். சுவை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை மறைத்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள்.
ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்றை மாற்ற சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் என்றால், இந்த வார்த்தை உங்களை மாற்றும் என்றால், நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும், நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.